ஹலோ மக்களே, வெல்கம் டு SP75 யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போகிறது இன்னைக்கு ZEE5 OTTல ரிலீஸ் ஆன ஹனிமூன் ஹத்யா அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ் வந்து பல உண்மை கதைகளை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்ற மாதிரி 5 எபிசோடா கொடுத்துருக்காங்க. 5 கதைகளும் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அங்க இப்போ அது என்ன கதைகள் அப்படிங்கறது பார்க்கலாம். கதை என்ன அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹனிமூனுக்காக புதுசா கல்யாணமான தம்பதிகள் மேகாலயா போறாங்க. அங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து 3 பேரு அந்த பையனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணி பாடியும் அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த கொலைக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அந்த பொண்ணோட லவ்வர். அந்த பொண்ணோட லவ்வர் அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணாதனால ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா கல்யாணம் பண்ண பாவம் இந்த பையன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, சம்பந்தமே இல்லாம இறந்துடுறான். சோ இதுதான் கதை. ரெண்டாவது கதை பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் வந்து சண்டை வருது. சண்டையில ஒரு கட்டையால ஹஸ்பண்ட வந்து ஒய்ஃப் அடிச்சிடுறா. அடிச்சு அவன் பாதி உயிர் ஊசலாடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை வர வச்சு மறுபடியும் கொலை பண்ணி அந்த பாடியை வந்து எங்கேயோ ஊருக்கு புறமா இருக்கிற ஒரு கால்வாயில போட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி கிடைக்குது, அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் ரெண்டாவது கதை. மூணாவது கதை பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு அஃபேர் தான். அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்டை கொலை பண்ணி அவங்க வீட்டிலேயே டைல்ஸ் கீழே புதைச்சு வச்சிடுறாங்க. இதுவும் எதுக்காக பாத்தீங்கன்னா அஃபேர்னாலதான். நாலாவது கதையும் ஹஸ்பண்டை கொலை பண்றாங்க. அது வந்து ஹஸ்பண்டோட கசின் தம்பியே சேர்ந்து அந்த பொண்ணோட சேர்ந்து கொலை பண்றாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து, இப்படி மொபைல் சார்ஜ் பண்ணும்போது அந்த ஷாக் அடிச்சு ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கதை சொல்லி மாட்டிக்கிறாங்க. அஞ்சாவது கதை, அதாவது கடைசி கதை என்ன அப்படின்னா, அதே அஃபேர் தான். அந்த பையனை வந்து கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி ஒரு சிமெண்ட் ட்ரம்முக்குள்ள போட்டு அப்படி வச்சிடறாங்க. அது ஒரு பாயிண்ட்ல வெளியே வந்துருது. ஸோ இப்போ இதுதான் இந்த 5 கதை. இந்த 5 கதையிலையும் காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு அஃபேர் இருக்குது, இல்ல பழைய ஒரு லவ்வர் இருக்கான். எல்லா கேஸ்லயும் அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாமோ வேலை பண்றாங்க. சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா, நானும் இதனால பாதிக்கப்பட்டேன், வேற யாரோ தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பிக்க ட்ரை பண்றாங்க. இல்லாட்டி சில பேர் ரொம்ப கேவலமா மாட்டிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே இப்ப வந்து கஸ்டடியில தான் இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே பேச வச்சிருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் பேச வச்சிருக்காங்க, சில பேர் லாயர்ஸ் வந்திருக்காங்க. அது போக அந்த டைம்ல நியூஸ்ல ரிப்போர்ட் ஆன கிளிப்பிங்ஸ் அண்ட் நிஜமான பேசின ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இது எல்லாமே போட்டு நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரியில. போலீஸும் இந்த கேஸ் எல்லாமே வந்து எப்படி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப டீடைலா காட்டியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த ஷிலாங், அதாவது மேகாலயால இருக்கிற ஒரு கொலை சம்பவம் நடந்ததுல அது வந்து ரொம்ப டீடைலா காட்டியிருந்தாங்க. இதுல ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து பேசியிருப்பாங்க. அவங்க சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 கதையிலையும் நான் சொன்ன மாதிரி அஃபேர், எக்ஸ்டர்னல் அஃபேர் இருந்திருக்கு, இல்ல பழைய லவ்வர் இருந்திருக்கான். இப்படி ஒண்ணு இருந்தது அப்படின்னா, ஒரு லவ்வர் இருந்தான் அப்படின்னா அந்த கல்யாணத்தையே முதல்ல ஸ்டாப் பண்ணிருக்கணும். அப்படி இல்ல அந்த கல்யாணமும் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து புரிய வச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு மியூச்சுவலா போயிருக்கணும். இதை விட்டுட்டு கொலை பண்றது அப்படிங்கிறது வந்து சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா அதனால அவங்களும் பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பாவம் அந்த பையன் என்ன பண்ணான், இது எதுவுமே அந்த டைம்ல யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. ஆனா இது உட்கார்ந்து பேசினா கண்டிப்பா சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். மோர் ஓவர் இந்த மாதிரி கிரைம் எல்லாம் பொண்ணுங்க மட்டும் தான் பண்றாங்க, பையன் தான் விக்டிம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. பட் ஆனா இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பையன் பாதிக்கப்பட்ட கேசஸ் மட்டும் எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்க பாப்பீங்க அப்படின்னா இந்த வெப் சீரிஸும் பாருங்க. ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அண்ட் யாரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை அந்த தப்பா பண்ணாதீங்க அப்படிங்கறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.